ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெலிஸ்டிச் மீடியா. நான் உங்கள் அனிதா ஃப்ரெண்ட் தென்காசி மாவட்டம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் இயரண்டில் போட்ட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னோடய டெய்லரிங் லைஃப் ஜர்னி நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எங்கேருந்து எனக்கு ஒரு ஹைப் கொடுக்க ஆரம்பிச்சு என்னோடய தொழிலில், எப்போ நான் என்னோடய தொழில் இதுதான் அப்படின்னு நான் பெர்மனன்ட் பண்ணேன் அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். செகண்ட் பார்ட் அதோட கண்டினியூட்டி தான் இது. அதில் லாஸ்ட் ஃபினிஷ் பண்ணும் பொழுதே சொல்லியிருப்பேன் எப்படி என்னோடய சேவிங்ஸ் என்னோடய லைஃப்பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இயர் ஸ்டார்டிங்கில் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோ இது. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோவை சைட் பை சைடாக ஓட விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது, உங்களோட வேலைகள் எதுவாக இருந்தாலுமே தாராளமாக பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் கண்டிப்பாக எடுத்திருப்போம், ஒரு தீர்மானம். இந்த 2025 நம்ம இதை தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்திருப்போம். வருஷம் எல்லாருமே எடுக்கிறது தான். பட் நான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவுமே எடுக்கலை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, வருஷம் அந்த மாதிரி எடுத்து கரெக்டாக 2 நாள் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் ஆயிரும். ஸோ அதனால் இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவுமே நான் திங்க் பண்ணலை. நார்மலாக நம்ம எப்போதும் நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நான் என்ன பண்ண போயிட்டுருக்கேன். நம்ம அந்த வருஷத்தின் தொடக்கத்தில் தான் தீர்மானம் எடுக்கணும்லாம் இல்லை, சரியா? நம்மளோட லைஃப் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைக்கிற ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா நம்ம தீர்மானம் எடுக்கலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய தீர்மானங்கள் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் காலையிலையும் இருக்கும், அல்லது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய தீர்மானம் அந்த நாளில் எனக்கு கிடைச்ச அனுபவத்து மூலமாக தான் இருக்கும். காலையில் எந்திரிக்கக்கூடிய தீர்மானம் அப்படின்றது இந்த நாளில் இவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணி முடிக்கணும் அப்படின்ற தீர்மானம். இந்த 2ஐயும் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நம்ம என்ன தான் வருஷத்தின் தொடக்கத்தில் நம்ம ஆர்வத்தில் எடுத்துருவோம், இதை பண்ணணும் அதை பண்ணணும். ஒரு வேளை நம்மளால் அதை பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மைண்ட் கண்டிப்பாக அப்செட் ஆகும். அதை நினச்சே நமக்கு பெரிய ப்ரெஷர் ஆயிடும். ஸோ அதனால் ஹாப்பியாக ஒரு நாளைக்கு நம்மளால் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணாலே போதும். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோட பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இந்த வீடியோவுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால நான் இதை அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை பற்றின என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒப்பீனியன் இதை பற்றி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது அவங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரிஷி கௌஷி ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அக்கா, லைனிங் வாங்கவே காசு கரெக்டாக இருக்குது, லாபம் இல்லை, காசு வாங்குகிற மாதிரி இருக்குது, பட் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தெரியல. பெட்ரோல் போட்டுட்டு போய் லைனிங் வாங்கிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்கவே டைம் ஆகுது. நான் 220 ரூபா தான் ப்ளவுஸ்க்கு வாங்குகிறேன், எப்படி கால்குலேட் பண்ணுறது தெரியல. வீட்டு பக்கத்தில் ப்ளவுஸ்க்கு 250 ரூபா வாங்குகிறாங்க, நான் கம்மியாக தான் வாங்குகிறேன். ஒன்றுமே புரியலக்கா. லைனிங் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸுக்கு வாங்கினா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி கொடுத்த அந்த காசுமே காலியாகிடுது. ஸோ இதுதான் அவங்களோட கமெண்ட்டு. ஆக்சுவலாக இது நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க ஒரு ப்ளவுஸுக்கு கஸ்டமர்கிட்ட காசு வாங்காமல், அதாவது லைனிங் கஸ்டமர் வாங்கி கொடுக்க சொல்லாமல் இவங்க கையிலேருந்து காசு போட்டு, அதுவும் லைனிங் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி பெட்ரோல் போட்டுட்டு போய் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு அதை அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு காசு வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பெட்ரோலுக்குன்னு ஒரு பங்கு போயிடுமா, அப்புறம் அந்த லைனிங்க்கு ஒரு பங்கு போயிடும். அது போக மினிமமான ஒரு அமௌண்ட்டு தான் கையில் இருக்கும். இவங்க சொல்கிற ரேட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபா ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் இவங்க கையில் இருக்கும். ஏன்னா லைனிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். அவங்க 220 ரூபா ப்ளவுஸ்க்கு வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 70 ரூபா கிட்ட அவங்க பெட்ரோல் அண்ட் லைனிங்க்கு கண்டிப்பாக செலவு பண்ணுவாங்களா இருக்கும். மினிமமாக நான் சொல்கிறேன், அவங்களோட சிச்சுவேஷன் என்னன்றது எனக்கு தெரியலை. ஏன்னா அவங்க எவ்வளோ தூரம் பெட்ரோல் போட்டு போயிட்டு வராங்க, இதை பொறுத்து கண்டிப்பாக இன்னும் இன்க்ரீஸ் ஆகவும் செய்யலாம், கம்மியாகவும் செய்யலாம். 150 ரூபா தான் ஒரு ப்ளவுஸ்க்கு அவங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னா, அடுத்த கஸ்டமர் ஒரு 2 ப்ளவுஸ் கொண்டு வராங்கன்னு வைங்களேன். ஸோ அவங்க அந்த 150 ரூபாயில் இருந்து 2 ப்ளவுஸ்க்கு லைனிங் எடுக்க வேண்டியிருக்கும். என்னாகும்? 30 60 ரூபா காலி ஆகிரும். ஸோ 150ல் 60 ருபீஸ் போனால் மீதி 90 ருபீஸ். இந்த 90 ருபீஸ் தான் அவங்களோட கையில் இருக்க போகுது. அந்த 90 ருபீஸில் இந்த காலத்துக்கட்டத்தில் 1/2 லிட்டர் ஆயில் வாங்கினாலே போதும் சமையலுக்கு. அவ்வளோதான். நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்து எந்த காசுமே கையில் இல்லாத மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நான் முன்னாடி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது டெய்லரிங் மட்டும் மெயின் கோர்ஸாக எடுத்து பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேடிஸ்க்கும் இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா மற்ற வழிகளில் எதுவுமே நமக்கு அமௌண்ட் வராது. டெய்லரிங் மட்டும் தான் நமக்கு ஒரு சேலரி அப்படின்ற பட்சத்தில்
நீங்கள் எப்போதுமே லைனிங் வந்து உங்களோட கை காசுலேருந்து கண்டிப்பாக போடக்கூடாது. ஒன்று கஸ்டமரை லைனிங் எடுத்துகிட்டு வர சொல்லிடுங்க. அப்படி இல்லையா ஒரு கஸ்டமர் ஸ்டிச் பண்ண தரும் பொழுது லைனிங்க்குன்னு சொல்லி காசு வாங்கிடுங்க. சரியா? இல்லை அட்வான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 100 ருபீஸ் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வாங்கினா தான் கண்டிப்பாக உங்களால் நீங்கள் என்ன அமௌண்ட் வந்து ஸ்டிச் பண்ண வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து கையில் எப்போதுமே நிற்கும். சரியா? இல்லை அப்படின்னா நீங்களே அடுத்தடுத்த கஸ்டமருக்கு லைனிங் வாங்கி போடுறீங்கன்னா உங்களால் சேவ் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் ஸ்டிச் பண்ண ஆரம்ப கட்டத்துலேயும் இதே மாதிரி சிச்சுவேஷனை நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து கண்டிப்பாக லைனிங்கை வந்து கஸ்டமர் எடுத்துகிட்டு வர சொல்லிடுவேன். இல்லை நான் தான் எடுத்து போடணுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக லைனிங்கை வந்து என்ன பண்ணிடுவேன், அட்வான்ஸ் வாங்கிடுவேன். ஸோ அப்படி வாங்கினா மட்டும்தான் என்னால் வந்து என்ன பண்ண முடியும், நான் ஸ்டிச் பண்ணக்கூடிய அந்த லாபத்தை என்னால் வந்து எடுத்து முழுமையாக என்னால் பயன்படுத்த முடியும். இப்போ ஒரு சில கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா 10 ப்ளவுஸ் 15 ப்ளவுஸ் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ ப்ளவுஸ்க்கும் நம்ம லைனிங் போடுறோம் அப்படின்னா ஒரு 500 600 அளவுக்கு நமக்கு வந்து உள்ள அந்த லைனிங்கில் நின்று போயிடும்னு வைங்களேன். திருப்பி அந்த கஸ்டமர் எப்போ வாங்க வருவாங்கன்னு தெரியாது. 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், பல வருஷங்களுக்கு கூட ஆகலாம். இந்த 500 600 அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பெருசாக அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அது நமக்கு உள்ளே நிற்கும். அந்த கஸ்டமர் வாங்க வரல அப்படின்ற இன்னொரு டென்ஷன் வேறு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கண்டிப்பாக இருக்கும். பிகினிங் ஸ்டேஜில் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், கஸ்டமர் தந்துட்டாங்க அப்படின்ற ஆர்வத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம், கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அந்த லைனிங்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்மளே கை காசு போட்டு வாங்கி பண்ணுவோம். ஓகே தான், பட் அது இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறோம் ஓகே. ஆனால் அதுதான் நமக்கு சில நேரத்தில் பெரிய மைனஸாக வந்து நிற்கும். அந்த மாதிரி பண்ணுறதுல கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா நான்லாம் முன்னாடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அட்வைஸ் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் பிளான் பண்ணி பண்ண முடியும். அப்புறம் அந்த இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, எனக்கு லாபம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்லப்போனால் இருக்கிற எல்லா கைத்தொழிலையுமே ஒரு பெஸ்ட்டான கைத்தொழில் அப்படின்னா டெய்லரிங் தான். ஏன்னா டெய்லரிங் பண்ணுறவங்க 2 விஷயத்தை தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க, இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஒன்று டெய்லரிங் மிஷின், இன்னொன்று நம்மளோட உடல் உழைப்பு. அந்த உடல் உழைப்புக்கும் நம்மளோட திறமைக்கும் கிடைக்கக்கூடிய கூலி தான் நம்ம ப்ளவுஸ்க்கு வாங்கிக்கூடிய ஸ்டிச்சிங் சார்ஜ். ஓகேவா? ஸோ மற்றபடி கஸ்டமர் வந்து நம்ம லைனிங் எடுத்து போடுறோன்னா அதுக்கான காசுமே கஸ்டமர்கிட்ட வாங்கிடும். ஒரு லேஸ்லேருந்து ஒரு ஸ்டோன்லேருந்து ஒரு ஆரி ஒர்க் பண்ணோன்னாலும் சரி, அதுக்கான மெட்டீரியல்லேருந்து எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், கஸ்டமர்கிட்ட தான் வந்து என்ன பண்ண போகிறோம், சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு அது லாஸ் ஆக போகிறதே கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும், பிளான் பண்ணி பண்ண ஆரம்பிக்கிறோம். அவ்வளோதான். டெய்லரிங்கை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நல்லா கற்றுக்கணும். சரியா? நிறைய பேருக்கு இப்போ வரவங்களோட மைண்ட் செட் என்னென்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் பிகினர் தான், நான் இப்போது ஒரு 1 மந்த்தில் வந்து நான் கற்றுக்கணும், டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கணும், கற்றுட்டு நான் அடுத்த நாள்லேருந்தே டெய்லரிங் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்றது தான் நிறைய பேரோட தாட்ஸாக இருக்குது. பண்ணலாம், ஆனால் அதுக்கான முயற்சி நம்ம பண்ணணும் இல்லையா? இப்போ 1 மாதம் நீங்கள் கிளாஸ் கற்றுக்கிறீங்கன்னா அந்த 1 மாதத்துலேயே நான் வந்து ஒரு 10 நாள் தான் நான் வந்து கிளாஸ்க்கு போவேன், மீதி நாள்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்றதுக்கும், அந்த 1 மாதத்துலையுமே நான் 24 ஹவர்ஸுமே கண்டிப்பாக டெய்லரிங்கில் அவ்வளோ அடிக்டடாக இருந்து நான் அதை கற்றுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கிளாஸஸ் எடுக்க முடியாது நான் சொல்லவே இல்லை, முடியும். அதுக்கான முயற்சி நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், டெய்லரிங்கில் நமக்கு அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். இன்னுமே பார்த்தீங்கன்னா என்னோடய டெய்லரிங் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக நான் ஆகுது நான் தையல் பழகி, நான் 20 வருஷமாக ஸ்டிச் பண்ணேன், ஆனால் கரெக்டாகவே நான் பண்ணலை அப்படின்ற ஸ்டூடெண்ட்டும் இருக்கிறாங்க. இப்போ தான் நான் வந்து உங்ககிட்ட டெய்லரிங் பேசிக் மிஷினே என்ன வாங்கணும்னு சொல்லி கேட்டுட்டு வாங்கிட்டு இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். இப்போ தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன், பட் நான் வெளியில் சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்டும் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு அனுபவம் தான். எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 20 வருஷமாக நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா வருஷத்துக்கு ஒன்று தான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கும், நான் இப்போ தான் 3 மாதமாக ஸ்டிச் பண்ணுறேன் ஆனால் டெய்லி ஒன்று ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அனுபவம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் டெய்லரிங்கை பொறுத்தளவில் நம்ம வந்து டச் விட்டு போகாமல் இருக்கணும். ஒரு 10 நாள் நீங்கள் டச் விட்டு போனீங்கனாலே அப்புறம் அவ்வளோதான், திருப்பி அதை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 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 2 டேஸ் ஒர்க்காவது நம்ம ஏதாவது நம்ம செல்ஃபாக லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா? இப்போ நியூ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் அப்டேட் ஆகிருக்குன்றதை பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா டெய்லரிங்கை பொறுத்தளவில் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கணும். டெய்லரிங் பொறுத்தளவில் நம்ம கண்டிப்பாக இதோடவே நான் வந்து படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி புதுசு புதுசாக டிசைன்ஸ் வரும், புதுசு புதுசாக பேட்டர்ன்ஸ் வரும்,
ஸோ அது எல்லாமே நம்ம லைஃப் லாங் என்ன பண்ணணும், கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். டெய்லரிங்கில் எந்த மாதிரியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தனித்தனி பார்ட்டாக நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து வீடியோ போடுறேன். ஒரு ஜுவல் சேவிங் ஆகட்டும், ஒரு மணி சேவிங், ஃப்யூச்சர் சேவிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறமா நமக்கு தேவையான மிஷினரிஸ்லாம் எப்படி வாங்குறது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லையும் எப்படி நம்ம வந்து டெய்லரிங்கில் காசு வேஸ்ட் பண்ணாமல் எப்படி மணி சேவிங் பண்ணுறது எல்லாமே நான் ஃப்யூச்சரில் இதுக்கு அடுத்தடுத்த பார்ட்டாக நான் வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலில் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.